என்னை பாரு கண்ணாடி அழகாயோடைய நாட்டம் நான் பண்டாய் பாடுற பாட்டும் என்னை பாரு கண்ணாடி அழகாயோடைய நாட்டம் நான் பண்டாய் பாடுற பாட்டும் என்னை பாரு கண்ணாடி வணக்கம். வணக்கம் இழுப்பத்தினான் அவ்வணக்கம் உயிரினும் உமப்படும் என்ன வல்லவனை கொள்ள கேட்பேன். இதோ தெரிகிறது இந்த சத்தியவன நாட்டை ஆளக்கூடிய சத்தி சில மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படைத்து எவ்வித ஒரு கொலைகளும் இல்லாமல் சீரம் சிறப்போடு மாற்றிக் வருகின்றேன். இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை அனைதினமும் என்னுடைய ஜோடிகளை பார்ப்பது வழக்கம். அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும் அல்லவா? அண்ணா அண்ணா நட்சத்திர சென்னையில் இங்க பாருங்க. என்னம்மா என்கிட்ட பேசாதீங்க. என்ன காரணம்? என்கிட்ட பேசாதீங்க. என்னம்மா காரணம்? அண்ணா இன்று பாடசாலை விடுமுறை. உண்மைதான். என் தோழிகளை விட்டுட்டு உங்களை பார்ப்பதற்காக ஓட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன். அப்படியா? எங்க போனீங்க? நான் உன்னை தேடி மலர் வனச்சத்திரம் வந்தம்மா. இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். இப்போது தாய் தந்தையை பார்க்க வேண்டும். புறப்படி. ஆமா அவளை முத்தழகி எங்கே?
மகளே அப்பா நாடு நாடாக சுற்றி பார்த்து விட்டேனப்பா. மக்களை பார்த்தாயா? இப்போது என் நாட்டுப்புறம் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்கிறதப்பா? சிறப்பாக செய்தார்கள். அதே போன்று நீயும் சிறப்பாக செய்ய வேண்டும். அப்படியாகட்டும் அப்பா. இன்று சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தான் உட்காரணும், சனிக்கிழமை ஏய் முட்டுமடா மணிமுடி கொண்டாந்துட்டா ஐயா. மகனே முத்தழகி, மகனே மாறா, என் உள்ளத்திலே ஒரு ஆசை அம்மா. என்னப்பா ஆசை உங்களுக்கு? நாங்கள் இருவரும் உங்களை பெற்றெடுத்திருந்தாலும் உங்களை சீர சிறப்போடு வளர்த்தது யார் தெரியுமா? நீங்க இருவரும் தானே? இல்லை, தளபதியார் அவர்கள் தான். சபா சபா சபா. அவருடைய அரவணைப்பில்தான் நீங்கள் வளர்ந்த ஆளானீர்கள். எத்தெடுத்த பாசத்தை விட வளர்த்துவாங்க சொல்லுவாங்கம்மா. உண்மைதான். ஆகினாலே அவருடைய திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சூட்டினார். எனக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை. ஆகினாலே தளபதியாரே, நீ வளர்த்த பிள்ளைக்கு உன்னுடைய திருக்கரத்தால் திருவரத்தில் பயன்படுத்துகிறேன். என்னம்மா கட்டி விட்டுட்டியம்மா, கட்டி விட்டுட்டியே, எல்லாருக்குமா கட்டுன? அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? யாருடைய கரத்தினால் யாருக்கு மணிமுடி சுற்றுவது? கேவலம் அவன் ஒரு வேலைக்காரன். அவனுடைய கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதா? அது ஒரு பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. வளர்த்த பொருமா யாரு? பாடாப்புலம் சொல்லாதம்மா. யாருப்பா? அவர்தாம்மா. அவர் எங்களை வளர்த்ததாக இருந்தால் அவருடைய கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றலாமா? கேவலம் ஒரு வேலைக்கார பையன். யார் யாரை எங்க வைக்கணுமோ அவங்களை அங்க வச்சிருக்கணும். அவனை கொண்டுட்டு வந்த அரண்மனை வச்சுட்டு அவருடைய கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதா? ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பரத்த அவமானம். இந்த நாட்டில் இருப்பதை விட நாங்கள் இருவரும் இறந்து என்னம்மா என்னம்மா ஒரு விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றார். யாரு? நானா? ஆமா. என்னப்பா சொல்றீங்க? இடம்பெறமா அவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரு? பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்கள் இருவர் இருந்தாலும் உன்னை வளர்த்தவரம்மா, வளர்த்தவரு. அப்படி எல்லாம் பெரியவர் சின்னவரு சொல்லாம தவறா பேசவே போறதுக்குமா அப்பாக்கெல்லாம் புத்தி பேரடிச்சு பார்த்தா நீங்க கூட இப்படி பேசுறீங்க. அம்மா மறந்துட்டீங்களா? அவன் யாருவன்? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழியில்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன். நான் காலான வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். என்ன வார்த்தை பேசுகிறா? தளபதியாரே, இருக்க மாட்டேயா? இப்படி முன்னவா என்ன சொல்ற? என்னடா? என்ன வேணாம் என்ன வேண்டாம்? வேணாம் என்ன வேண்டாம்? வேணாம் அதான் என்ன இப்ப நான் என்ன தரேன்னு வேணான்ற வேணாம் ஆயிடுச்சு. வாய முடி. வேணாம். டேய், என் மனைவி அவன் யாரு வேண்டா? அவன் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமா? எவன்? டேய், 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விட்டோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை இவன். தளபதி அமுதவாணன். மகனே, மகனே, உன்னுடைய தங்கை எப்படி தப்பா இது? அப்பா தங்கி சொல்லு, என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கரத்தால் மணிமுடி சூட்டி என் நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் மணிமுடி சூட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? இவன் கரத்தால் மணிமுடி சூட்டினால் என் நாட்டை நான் ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். இல்லை என்றால் புறப்படுகின்றேன். இல்லப்பா, பேச வைத்து விட்டு தளபதியாரே, என்னை பார்க்காதீர்கள், என் மனைவியின் முகத்தை பாருங்கள். அதனால தாங்க இருக்கிறான். நாம் இருவரும் இருந்தாலும் இப்பொழுதெல்லாம் பிள்ளைகளுடைய விருப்பத்தை கேட்டுதான் ஏதோ ஒரு முடிவெடுக்காக. அப்படி இருக்கும்போது மகனை கேட்டிருக்கணும், மகளை கேட்டிருக்கணும். இதை கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதானே? சத்யாவதி, முதல்ல மனைவியை கேட்டிருக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களை நான் கேட்டிருக்கணும். தனி மனிதனா முடிவெடுத்தது எவ்வளவு விபரீதமா போச்சு பற்றியா? அதனாலதான் குடும்பத்தை ஆலோசித்துதான் எக்காரியத்தையும் செய்ய வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ. ஆகினாலே பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு என் கரத்தால் முடிசூட்டினார் பெருமை என்று என் மகன் விருப்பப்படுகிறார், நீயும் விருப்பப்படுகிறார். மகனும் ஆர்வமாக இருக்கிறார். என்னுடைய திருகரத்தாலே என்னுடைய மகனுக்கு மறுபடி சீக்கிரமாக சத்தியபடி நாட்டின் மாவட்ட என்ன
கை தட்டுங்க நண்பா கை தட்டு கை தட்டு டேய், அப்பா என் நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி நடத்த வேண்டியது உன்னுடைய கடமை. அப்படியாகட்டும் அப்பா. ஆனால் இன்னொரு கடமை இருக்குதப்பா. என்ன கடமை அப்பா? இளமை மனிதனே உன்னுடைய தம்பி முந்தி வெளிநாடு சென்றிருக்கிறான் படிப்பதற்கு. அவன் என்றாவது ஒரு நாள் படித்து முடித்துவிட்டு அரண்மனைக்கு வந்தால் அவனை உன் மகனாக தம்பி என்று நினைக்காதே. அண்ணாக இருந்து அவனை பாதுகாக்க ஆகட்டும் அப்பா, சென்று வாருங்கள். அன்பு மகனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நாங்கள் இருவரும் எங்கு செல்லப் போகிறோம்? எங்கே செல்கின்றீர் அப்பா? ஆண்டவருடைய திருப்பாதத்தை நாங்கள் சென்று நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியா? வருகிறோம். போயிட்டு வருகிறோம். மகனே மாறா அம்மா முத்தழகி நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கா, அண்ணா. நீ நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆகட்டமா? இருந்தாலும் இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தோழிகளை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகட்ட சென்று வா. அமைச்சரே, நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாகவே இருக்க வேண்டும் இந்நாடு. இருந்தாலும் டேய், என்னங்க பம்பரவா இருக்கு? என்னடா பண்ணிக்கிறாங்க? டேய், அவன் சொல்றான் என்ன சொல்றான்? என்ன சொன்னா? இருந்தாலும் நாடும் நாட்டு மக்களும் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும். நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் சென்று ஓய்வு பெற்று மன்னா என்னடா இதுவரையிலும் உன் தந்தை ஆண்டாடிய நாடு நாடு அதுவா நாடு இதுதான் நாடு. சொல்கின்றேன். கொலைவல்ல கந்தன் பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா ஆனா தாலி அறுத்த